வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசந்தி பார்க்க போகிறோம். பாசந்தி செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1 லிட்டர் போல் திக்கான ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கிராம் கணக்கில் சொல்லணும்னா 200 கிராம் போல் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்தா, பாதாம், முந்திரி தலா 1.5 டீஸ்பூன் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குங்குமப்பூ நம்ம தேவைக்கேற்ப நம்ம ஒரு 3லேருந்து 4 பூ வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி நம்ம கலக்கலான பாசந்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த பாலை ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. திக்கான மில்க் எடுத்து தான் நம்ம பாசந்தி பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு சட்டின்னு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்டீர் பண்ணிட்டு இருக்கலாம். பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மேலே வர அந்த பால் அடைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது பால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பொங்கட்டும். பொங்குனதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். பால் மட்டும்தான் சேர்க்கணும். சர்க்கரையும் நம்ம எடுத்த நட்ஸும் ப்ளஸ் நம்ம எடுத்த அந்த சாஃப்ரான்ஸ் எதையுமே நம்ம இப்போ சேர்க்கவே கூடாது. எல்லாமே பாதி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மில்க் நம்ம ஆஃப் ஆஃப் த ரிடக்ஷன் நம்ம மில்க் நம்ம ரிடக்ஷன் பண்ணலாம். திக்கான மில்க் எடுத்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வாட்டரியான மில்க் எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே நேரத்தில் கம்மியான கன்சிஸ்டன்சி தான் கிடைக்கும், நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். திக்கான மில்க் எடுத்திங்கன்னா அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு இப்போ பால் பொங்குது. மிதமான தீயில வச்சிடலாம். கைவிடாமல் நம்ம ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக நம்ம ஸ்டீர் பண்ணக்கூடாது. 5 மினிட்ஸ் கொஞ்சம் நம்ம ஸ்டீர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு மேலே அந்த பால் ஆடைகள் நம்மளுக்கு வரும். அதை அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுட்டே வரலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்டீர் பண்ணி விட்டேன். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டீர் பண்ணலாம். 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. ஸோ இது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு லேயர் வருது இல்லையா, இந்த லேயர் நம்ம அழகாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலெக்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடணும். இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம செய்கிற இந்த பாசந்திக்கு. வெறும் 7 வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ண பால் ஆடைகளை ஃபஸ்ட்டு லேயரை கலெக்ட் பண்ணிடணும். இப்போ நல்லா நம்ம ஸ்டீர் பண்ணி விடணும். அகெயின் 5 மினிட்ஸ் போல் ஆகணும். இதை நீங்கள் கலெக்ட் பண்ணி இது போல் சேர்த்தாலும் ஓகே, இல்லைனா ஒரு பிளேட்டில் தனியாக சேர்த்து வச்சாலும் ஓகே. நான் இன்றைக்கி ஒரு பிளேட்டில் நான் தனியாக சேர்த்து வைக்கிறேன். லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா டெலிஷியஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஸ்டீர் பண்ணி விடணும். ஸோ நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அகைன் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணலாம். மேலே இதே போல் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். நம்ம அதையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான தீயில தான் இருக்கணும். நல்லா திக்கான மில்க் வச்சாடா மேலே லேயர் ஃபார்ம் ஆகும். நீங்கள் திக்கான மில்க் எடுக்கலன்னா நீங்கள் என்னடா மில்க்குன்னு நீங்கள் ரெடியூஷன் பண்ணாலும் நம்மளுக்கு லேயர் ஃபார்ம் ஆகாது, வாட்டரியாகவே இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், மறுபடியும் நம்மளுக்கு அடை ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நம்ம அழகாக கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்படியே கலெக்ட் பண்ணி வச்சாலும் ஓகே, இல்லை இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி. பால் இல்லாமல் வெறும் இந்த மேலே வரக்கூடிய அந்த லேயரை மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். ஸோ மறுபடியும் நம்ம கண்டினியூஸாக ஸ்டீர் பண்ணி விடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணணும். இதே போல் ஒரு 4 வாட்டி நம்ம லேயரை நம்ம எடுக்கணும். ஏன்னா பால் பாதிக்கு பாதி வந்துடுச்சுன்னா நம்ம லேயர் எடுக்க மாட்டோம். டேரெக்டாக நம்ம மற்ற ப்ராசஸை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இன்னும் ஒரு 2 வாட்டி போல் நான் எடுப்பேன். இன்னும் 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கலாம். இன்னும் 2 லேயர் நம்ம எடுக்கலாம். ஸோ மொத்தம் நம்மளுக்கு 20 நிமிஷம் போல் நம்ம 4 லேயரை நம்ம எடுக்கணும். 1 லிட்டர் பாலுக்கு 20 நிமிஷம் போல் 4 லேயர் எடுக்கணும். 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம 2 லேயர் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம மறுபடியும் இன்னொரு லேயர் எடுக்கலாம். ஸோ அனதர் 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு 3rd டைம் நான் இப்போ லேயரை கலெக்ட் பண்ணுறேன். கட்டாயமாக இது போல் மறக்காமல் நீங்கள் லேயரை கலெக்ட் பண்ணணும். இல்லைனா மேலேயாச்சும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படியே விற்றுட்டிங்கன்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு பாசுந்தி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கம்பல்சரி 4 லேயர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 1 லிட்டர் பால் வச்சிங்கன்னா 1/2 லிட்டருக்கு 2 லேயர் எடுங்க போதும். ஏன்னா அதுக்குள்ளே மில்க் ரிடக்ஷன் ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ பால் விற்றோம். பால் நம்மளுக்கு நல்லா வற்றி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேயர் தான் எடுக்க முடியும். அதோட பால் கம்ப்ளீட்டாக வற்றிடும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம குங்குமப்பூவும் சர்க்கரையும் நம்ம சேர்த்து தரலாம். ஸோ நல்லா கலந்து பாருங்கள், 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால் ஆடையை நம்ம எடுத்துடலாம் இந்த லேயரை. ஸோ
ஸோ நம்ம வந்து 4 டைம்ஸ் போல் லேயர் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி வித்துடலாம். இப்போ வந்து பால் பாருங்கள், 1/2 லிட்டருக்கும் கம்மியாக எனக்கு வந்துடுச்சு, ரிடக்ஷன் ஆகிடுச்சு. பால் வந்து நல்லா ரிடக்ஷன் ஆகிடுச்சு. இன்னமும் நான் வந்து மிதமான தீரை தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுக்கப்புறமும் லேயர்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் எடுக்கலாம். பட் ஆனால் 1 லிட்டர் பாலுக்கு 4 டைம்ஸ் லேயர் எடுத்தாலே போதுமானது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற குங்குமப்பூக்களை நம்ம சேர்க்கலாம். ஸோ கொஞ்சமாக நம்ம குங்குமப்பூக்கள் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வந்து நம்மளுக்கு கலருக்காக வேண்டி தான் சேர்க்குறோம். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ சேர்க்க தேவையில்ல. ஸோ குங்குமப்பூ சேர்த்துட்டு நம்மளுக்கு கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ குங்குமப்பூ சேர்த்து நம்மளுக்கு நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்த இந்த நட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக மிதமான தீயில் தான் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்டா ஸ்டார்ச் ஆட் பண்ணுறேன். நம்ம எடுத்த கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆல்மண்ட் பாதாம் பருப்புகளை ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைனலாக சர்க்கரையை சேர்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்தேன்னு. ஏன்னா பால் வந்து நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆயிடுச்சுன்னா 1/4 லிட்டர் தான் நம்மளுக்கு பால் வரும். ஸோ அதுக்கேற்ற அளவு நான் சம அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை போடும். பாசந்திக்கு சர்க்கரை சேர்த்துருமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வாத்திரியாக வரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். இதே ஸ்டேஜில் சர்க்கரை கரைஞ்சிருமே வந்து நம்ம எடுத்து வச்ச பால் அந்த லேயர்களை நம்ம ஆட் பண்ணிடணும். சர்க்கரை கரைஞ்சிருமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் இருந்ததுன்னா இதனுடைய ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக அதில் இறங்கும் நம்மளுக்கு பாசந்தியில். ஸோ சர்க்கரை வந்து கரையிட்டோம், நம்ம மிதமான தீயில் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், சர்க்கரை சேர்த்துட்டோம். சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பால் ஆடைகளை வந்து நம்ம 1 by 1 சேர்த்துடலாம். பாருங்கள், ஸோ சேர்த்தாச்சு. இப்போ வந்து மிதமான தீயில் நம்ம வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் போல் வைக்கலாம். பால் வந்து திக்கானதுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆடைகள்லாம் மறுபடியும் வந்து ஒரு மாதிரி குழஞ்சி வந்துடும். ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ நம்ம ஒரு மிதமான தீயில் வந்து ஒரு 7 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்துடலாம். 7 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், பால் நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், கலக்கலான பாசந்தி உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.